பா சொல்லுமா. ஓவரால் எல்லா போர்ஷன்ஸும் கவர் பண்ணிட்டேன். மார்னிங் ரிவிஷன் மட்டும் பார்க்கணும். என்ன கொஞ்சம் 5 o'clock எழுப்பி விடுறியா? சரி மகா. நானும் அலாரம் வச்சிருக்கேன், பட் தூக்கத்தில் மறந்துடுவேன். அதான். ஓகே மகா, நானே உனக்கு கால் பண்ணி எழுப்பி வரேன். தூங்கலாமா? தூங்கலாம். குட் நைட். குட் நைட். சரி, நான் கால் கட் பண்ணுறேன். நோ, நீ கால் கட் பண்ண வேணாம். நீ தூங்கு, நானே கால் கட் பண்ணுறேன். சரி. அம்மோ, நீ என்னை ஏன் செலக்ட் பண்ணலாம் எனக்கு தெரியல. பட் நான் உனக்கு ரொம்ப உண்மையாக இருப்பேன். லவ் யூ மகா. குட் மார்னிங் கரண். எழுந்துட்டியா மகா? நான் ஆல்ரெடி எந்திரிச்சு படிக்கவே ஆரம்பிச்சிட்டேன். எந்த ஊர்லடி லைட் ஆஃப் பண்ணிட்டு படிப்பாங்க? ஹாய். இதான் நீ சீக்கிரம் படிக்கிற லட்சணமா? சாரி. அதை விட உன்னை எழுப்பி விட தானே சொன்னேன். எதுக்கு நீ இங்க வந்த? நீ இந்த மாதிரி எதனா ஏடாகுடம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நானே சீக்கிரமா கிளம்பி வந்தேன். ஐயோ, அழகு வடியுது. போடா கருவாயா. அது சரி. சரி, நீ போயிட்டு காலேஜ் கிளம்பும் போது வா. வாய்ப்பே இல்லை. நான் போக மாட்டேன். நான் போனதுக்கப்புறம் நீ தூங்கிட்டேனா? நான் போக மாட்டேன். சரி, நான் போய் ரிவிஷன் பார்க்குறேன். போ போ.
சொல்லுமா. எங்க போன? டீ கடை வர, டீ குடிக்க. சரிப்பா. என்னை போக சொன்ன, இப்போ மட்டும் நான் எங்கே போனேன்னு தேடுற. நான் அப்படிதான் சொல்லுவேன், பட் நீ போகக்கூடாது. அது சரி, நல்லா பேசுறடி. நான் ரிவிஷன் முடிச்சிட்டேன், குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். எங்க குளிக்க? அடி பின்னிடுவேன். ஹே, எலிப்பூட மட்டும் வந்தேன்லடி, அதே மாதிரி இதுக்கும் நான் வரேன். மிஸ்டர் கரண்குமார், ஐ டோன்ட் நீட் இன் யுவர் ஹெல்ப் நவ். ஓகே? இல்லைம்மா, நான் என்ன சொல்ல வர. பாய். கட் பண்ணிட்டா. சரி வா போலாமா? என்னடா? என்னம்மா? என் ட்ரெஸ் எப்படி இருக்கு, நான் எப்படி இருக்கேன், எதுவுமே சொல்ல மாட்ற. ஓய், ஏய், இங்க பாருடி, இங்க பாரு. நீ என் முழகால ஏன் உன்னை போல ஒருத்தி இல்லையே. ஐயோ சாமி, தெரியாம கேட்டுட்டேன். வண்டி எடு. உக்கார். ஏய், நம்ம லவ் தானடி பண்றோம். ஆமா. கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பல்ல? டெஃபினட்டா. அப்புறம் ஏன்டி இப்படி உட்கார? டபுள் சீட் போட்டு உட்காரு. டேய், நீ கல்யாணம் பண்ணி பைக்ல போறவங்கள பாத்திருக்கியா? அவங்கெல்லாம் வேஷ்டி சட்டை சாரிலாம் போட்டுட்டு இப்படிதான் உட்காந்துட்டு போவாங்க. பார்க்கவே அவ்வளோ ஆசையா இருக்கும். நம்ம லைஃபும் இப்படிதான் இருக்கணும்னு தோணும். அதனாலதான். என்னமோ சொல்ற, சைட்ல உட்காந்துருக்க, அப்படியே இறங்கி ஓடிடாம இருந்தா சரிதான். சேச்சே, அப்படிலாம் போயிட மாட்டேன். லவ் யூ கரணு. ரைட்டு. மா, சொல்லுமா. என்னம்மா பண்ற? பைக் ஓட்டிட்டு இருக்கேன். இப்படி ஓட்டினா நாளைக்கு நடக்க போற எக்ஸாமுக்கு தான் போக முடியும். சீக்கிரமா ஓட்டுறா கருவாயா. ஏய், என்னடி கருவாயெல்லாம் சொல்லிட்டு இருக்கா? லவ் யூடா கருவாயா. உன்ன இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி மயக்கிடு. சரிப்பா, பாய். ஏய் மென்டல், எதையும் யோசிக்காம படிச்சது மட்டும் எழுதிட்டு வா. சரி, நான் எக்ஸாம் முடிச்சுட்டு கால் பண்றேன். ஓகே. பா, என்னம்மா? மறந்துட்டேன். எதை மறந்த? ஹால் டிக்கெட்டையா? அதெல்லாம் எடுத்துட்டேன், ஐடி கார்டு தான் மறந்துட்டேன். அது எப்படிடி மறந்த? அதான் தெரியல, ஐடி கார்டு இல்லைனாலும் எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? நான் வேணா போய் எடுத்துட்டு வந்துடுவா? நீ போய் வர்றதுக்குள்ள எக்ஸாம் கூட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. போச்சு, கண் முழிச்சு எக்ஸாம் படிச்சதெல்லாம் போச்சு. ஹே, ஒரு நிமிஷம். ஹே, இது எப்படி நீ எடுத்த? நீ என் ரூம்குள்ள கூட வரலையே. அது டேபிள்ல தானே இருந்துச்சு, நான் பார்த்தனே. எப்ப எடுத்த? நீ கடைசி நேரத்தில் இந்த மாதிரி எதனா ஏடாகுடம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஃபேக் ஐடி கார்டு, ஃபேக் ஹால் டிக்கெட், நீ சாப்பிட கூட மறந்துருப்ப. அதனால தான் டிஃபனும் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். So sweet. ஏய், நோ ரொமான்ஸ்.
போய் ஒழுங்கா எக்ஸாம் எழுதிட்டு வா. போ போடி. லவ் யூடா கருவையா, பாய். எப்படிம்மா எக்ஸாம் எழுதுன? செம்மையா எழுதிருக்கேன். சூப்பரு. சரி வா, நான் உன்னை ரூமில் ட்ராப் பண்ணுறேன். ஏய், அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். நம்மவா வெளியில போலாம். ஹேய், என்ன விளாட்றியா? நாளைக்கு எக்ஸாம் இருக்குடி. இப்போ போய் படிச்சாதான் நாளைக்கும் இதே மாதிரி எக்ஸாம் எழுத முடியும். அதெல்லாம் நான் அப்புறமா பாத்துக்கிறேன். மார்னிங்ல இருந்து நீ எனக்காக இதெல்லாம் பண்ணல. இப்போ எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வா போலாம். இல்லம்மா, நான் என்ன சொல்ல சொல்றது செய்டா கருவாயா. ரொம்ப பண்ற. சரி வா, வந்து உக்கார். ஓவரா பண்றான். திவ்யா, ஏய் எதுவுமே சமைக்கலையாடி? ஏய் நாங்க வெளியில சாப்பிட்டோம், நீயும் வெளியில சாப்பிட்டுக்கோடி. நீ சாப்பிட கூட மறந்துருப்ப. அதனால தான் நானே டிஃபன் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். இந்தா சாப்பிடு. அம்மோ, ஏ அம்மோ, 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 ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஒழுங்கா சாப்பிட்றியா இல்ல நானே வந்து ஊட்டி விடவா? என்னால முடியல கரண். நீ கொடுக்கிற இந்த அன்பு, பிரையாரிட்டிஸ் எல்லாமே எனக்கு டார்ச்சரா இருக்கு. நான் என்ன பண்ணேன் மகா? நீ என்ன பண்ணல. உன்னாலதான் நான் இப்படி இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. உன்னை கேட்டுதான் நான் சாப்பிடுறேன். நீ சொல்லிதான் நான் தூங்குறேன். ஏன் ஒரு ரெஸ்ட் ரூம் போனா கூட உன்கிட்ட சொல்லிட்டு போற மாதிரி தான் இருக்கு. டார்ச்சரா இருக்கு எனக்கு. இந்த லைஃப் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏதோ நீ என்ன ரிமோட் வச்சு ஆபரேட் பண்ற மாதிரி இருக்கு. நான் என்ன ரோபோவா? என்னால உன் பாசத்தை அக்செப்ட் பண்ண முடியல. உன் லவ் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்படியே போனா
என்ன நானே இழந்துருவணும்னு பயமா இருக்கு. போதும், இதோட முடிச்சுக்கலாம். இனிமேலாச்சும் நான் நானா இருக்கேன். முருகேசா, அந்த ஸ்கூட்டிக்கு ஆயில் மாற்றி வாட்டர் வாஷ் பண்ணி விடு. அண்ணா. வாமா. கரண் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அண்ணா? அவனை பார்த்தீங்களா அண்ணா? இப்போதான் அவன் நினப்பு உனக்கு வந்துச்சாமா? இவ்வளோ நாள் எங்கே போயிருந்த? ஏமா அவனை வேணான்னா? ஒன்று சொல்லட்டுமா? இந்த காலத்து பசங்க இருக்கிறானுங்களே, யாருக்காகவும் எதுக்காகவும் தன்னை மாற்றிக்க மாட்டானுங்க. உண்மையாக அன்பு காட்டுற பொண்ணு வர வரைக்கும். ஆனால் அதிகமாக அன்பு வச்சா அதுவே ஆபத்தில் முடியும்னு அவனுங்களுக்கு தெரியறதில்ல. அந்த நிலமையில தான்மா இப்போ அவனும் இருக்கான். நீ அவனுக்கு கிடைச்ச கிஃப்ட்டுமா. நீ அவன் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் பைத்தியக்கார மாதிரி சுற்றி இருந்த பையன் அவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ண ஆரம்பித்தான். நல்ல டிப்டாப்பாக சுற்றினான். டைமுக்கு எழுந்திருப்பான். உன்னை பார்த்துக்கணுன்னு கரெக்டாக வேலைக்கு போனான். இப்படி எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்தான். உன்னால் நீ நிறைய விஷயத்தில் அவனை மாற்றின. கடைசியில் நீயே அவனை ஏமாத்தின. நீ இப்படி பண்ணுன்னு நினச்சி பார்க்கலாமா? அவன் ரொம்ப பாவம்மா. அவனுக்குன்னு யாருமே இல்லைம்மா. அவங்க அப்பா அம்மா போனதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு நீதாம்மா. தயவு செஞ்சு அவனை விட்டு போயிடாதம்மா. இப்ப அவ எங்கண்ணா இருக்கா? சொல்லுமா. நீ மட்டும் எப்படா மாறாம அப்படியே இருக்க? என்ன ஃபர்ஸ்ட் எப்படி கூப்பிட்டியோ அதே மாதிரி நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பேன். உனக்கு மேல கோவமே இல்லையாடா? ஏன் அம்மா மேல எனக்கு என்ன கோபம்? நடிக்காதடா. உண்மையாலுமே உனக்கு வலிக்கல? எனக்கு வலிக்குதுடா. இப்படி ஒருத்தனை கஷ்டப்படுத்திட்டோமேன்னு. என்ன அவ்வளோ அழகா பார்த்துக்கிட்டவன, அவ்வளோ கேர் கொடுத்தவன ஒரு கேவலமான ரீசனால வேணான்னு சொல்லிட்டேன். ஏன் சந்தோஷத்தை மட்டுமே நினைச்சு முடிவெடுத்துட்டனோன்னு எனக்கே என்ன பார்த்தா கேவலமா இருக்கு. நீ என்ன பண்ணாமோ? நீ எந்த தப்பும் பண்ணல. நான் மட்டும்தான் உனக்கு இருக்கேன்னு நினச்சிட்டு உன் மேலே அன்பு காட்டுன்ற பேரில் உன்னை நார்மல் லைஃபே வாழ விடாம உன் லைஃப்பை ஃபுல்லாக ஆக்குபேட் பண்ணி உன்னை அன்புன்ற பேரில் உன்னை டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அப்படிலாம் நீ எதுவும் பண்ணல. இல்லைம்மோ, நான் தான் பண்ணேன். நான் அப்படிதான் பண்ணேன். டேய் சும்மா இருடா. நீ இல்லாதப்பதான் தெரிஞ்சது எனக்குன்னு யாருமே இல்லைன்னு. சாப்பிட்டியா தூங்கினியான்னு கூட கேட்க ஆள் இல்லை. நீ இல்லாம நான் ஒண்ணுமே இல்லை. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு அப்பாவா அம்மாவா எல்லாமாவும் நீதான் இருந்த. ஆனா நான் உன்னை இப்படி எதுவுமே இல்லாம ஆக்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா
ப்ளீஸ், எனக்கு நீ மட்டும்தான் இருக்கு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? நான் பண்றது தப்புன்னு தெரிஞ்சா கன்னத்திலே ஒரு அறை போட்டு நான் சொல்றது உனக்கு புரியுதாடி மென்டல்னு சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல. நான் தான் உன்னை மிஸ் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல. நான் உன்னை போ சொன்னாலும் அடுத்த நிமிஷமே உன்னை தேடுவேன்னு தெரியும்ல. இதுக்குடா என்னை விட்டு போன? இதுக்கு விட்டு போன? இதுக்குடா என்னை விட்டு போன? இதுக்கு விட்டு போன? இதுக்கு என்ன விட்டு போன? ஹே மென்டல், இப்போ எதுக்கு நீ அழுற? என் அம்மு எதுக்காகவும் அழக்கூடாது. பா, இனிமே என்னை விட்டு போக மாட்டல்ல? என்னை விட்டு போக மாட்டல்ல? எனக்கு உன்னை விட்ட யாருமே இல்லைப்பா. இனிமே நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். ப்ளீஸ்ப்பா, என்னை விட்டு போயிடாத. ஹே லூஸு, உன்னை விட்டு நான் எங்கே போகிறேன்? எனக்குன்னு இருக்க ஒரே சொந்தம் நீ தான் அம்மு. எக்காரணத்துக்கும் உன்னை விட்டு போக மாட்டேன். அப்போ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. என்னதுமா? நான் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் என்னை தவிர வேற எந்த பொண்ணையும் தேடி போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. ப்ராமிஸ், ஐம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ.